வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களை அழைத்துச் செல்லும் இடம் உலகின் மிகப்பெரிய அருவிகளில் ஒன்றான விக்டோரியா அருவி. ஆப்பிரிக்காவின் இதயத்தில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள இந்த அருவி இயற்கையின் அற்புதமான அழகை நமக்கு காட்டுகிறது. வரலாறு மற்றும் தகவல்கள். வரலாறு மற்றும் உண்மைகள். இந்த அருவியை 1855ஆம் ஆண்டு பிரபல ஆராய்ச்சியாளர் டேவிட் லிவிங்ஸ்டோன் கண்டுபிடித்தார். அப்போது இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் பெயரில் விக்டோரியா ஃபால்ஸ் என அழைத்தார். ஆனால் அங்கு வாழும் உள்ளூர் மக்கள் இதை மோசி ஓ துன்யா, மோசி ஓஏ டன்யா என்று அழைக்கிறார்கள். அதாவது இடி போல் முழங்கும் புகழ் என்ற பொருள். இந்த அருவியின் அகலம் சுமார் 1.7 கிலோமீட்டர், உயரம் சுமார் 108 மீட்டர். இந்த அளவு காரணமாக உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஆக விக்டோரியா அருவி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம், உலக பாரம்பரிய தளம் ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. அழகு மற்றும் அனுபவம். அழகு மற்றும் அனுபவம். அருவியை முதலில் பார்க்கும் நேரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் கீழே விழும் சத்தம் நம் காதில் இடி என முழங்கும். அந்த சத்தத்தோடு சேர்ந்து எழும் நீர்த்துளிகள் வானத்தை தொடும் அளவுக்கு மேலே பறக்கின்றன. அதனால் தான் இதை இடி போல் முழங்கும் புகை என்று சொல்கிறார்கள். அருவி அருகே நிற்கும் போது நம்மை நனைத்துவிடும் அளவுக்கு நீர்த்துளிகள் பறக்கும். வானவில். பல நேரங்களில் அந்த நீர்மூட்டத்தில் அழகான வானவில் தெரியும். ஒரே இடத்தில் இரட்டை வானவில் கூட பார்க்கலாம். அது மறக்க முடியாத அனுபவம். சுற்றுலா செயல்கள். சுற்றுலா நடவடிக்கைகள். விக்டோரியா அருவியை பார்க்கும் அனுபவம் மட்டும் அல்ல, அங்கு பல அட்வென்ச்சர் செயல்கள் உள்ளன. பஞ்சி ஜம்பிங். 111 மீட்டர் உயரத்தில் இருந்து சாம்பேசி ஆற்றின் மேல் பாய்வது இதய துடிப்பை அதிகரிக்கும் அனுபவம். ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். ஆற்றின் சீற்றத்தோடு செல்லும் படகு சவாரி. ஹெலிகாப்டர் சவாரி. அருவியின் முழு தோற்றத்தையும் மேலிருந்து காணும் வாய்ப்பு. டெவல் எஸ் பூல். அருவியின் விளிம்பில் இயற்கையாக உருவான சிறிய குளம். அங்கே குளிப்பது உலகின் மிக ஆபத்தான, அதே நேரத்தில் மிக அற்புதமான அனுபவங்களில் ஒன்று. பயணம் செய்ய சிறந்த காலம். பெஸ்ட் டைம் டு விசிட். விக்டோரியா அருவியை பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பார்க்கும் போது மழைக்காலத்துக்கு பிறகு நீர்ப்பெருக்கில் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை நீர் ஓட்டம் குறைவாக இருக்கும். அப்போது டெவல் எஸ் பூல் குளத்தில் குளிக்க முடியும். முடிவு. அவுட்ரோ. நண்பர்களே, விக்டோரியா அருவி ஒரு சாதாரண சுற்றுலா இடமல்ல, அது இயற்கையின் வல்லமைக்கு ஒரு சான்று. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இங்கே நின்று கொண்டிருக்கும் போது மனிதன் எவ்வளவு சிறியவன், இயற்கை எவ்வளவு பெரியது என்பதை உணர்கிறோம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக விக்டோரியா அருவியை பார்க்கச் செல்லுங்கள். வலது நோக்கி காட்டும் விரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சூப்பர் பண்ணுங்க, காமெண்ட் பேச்சு வடிவ பலூன் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. கூப்பிய கைகள். அடுத்த vlog லில் சந்திப்போம். GM உடன் பயணம். ஒளிரும் நட்சத்திரம். வணக்கம் நண்பர்களே.
இன்று நான் உங்களை அழைத்துச் செல்லும் இடம் உலகின் மிகப்பெரிய அருவிகளில் ஒன்றான விக்டோரியா அருவி. ஆப்பிரிக்காவின் இதயத்தில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள இந்த அருவி இயற்கையின் அற்புதமான அழகை நமக்கு காட்டுகிறது. வரலாறு மற்றும் தகவல்கள். வரலாறு மற்றும் உண்மைகள். இந்த அருவியை 1855ஆம் ஆண்டு பிரபல ஆராய்ச்சியாளர் டேவிட் லிவிங்ஸ்டோன் கண்டுபிடித்தார். அப்போது இங்கிலாந்து ராணி விக்டோரியாவின் பெயரில் விக்டோரியா ஃபால்ஸ் என அழைத்தார். ஆனால் அங்கு வாழும் உள்ளூர் மக்கள் இதை மோசி ஓ துன்யா, மோசி ஓஏ டன்யா என்று அழைக்கிறார்கள். அதாவது இடி போல் முழங்கும் புகழ் என்ற பொருள். இந்த அருவியின் அகலம் சுமார் 1.7 கிலோமீட்டர், உயரம் சுமார் 108 மீட்டர். இந்த அளவு காரணமாக உலகின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஆக விக்டோரியா அருவி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம், உலக பாரம்பரிய தளம் ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. அழகு மற்றும் அனுபவம். அழகு மற்றும் அனுபவம். அருவியை முதலில் பார்க்கும் நேரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் கீழே விழும் சத்தம் நம் காதில் இடி என முழங்கும். அந்த சத்தத்தோடு சேர்ந்து எழும் நீர்த்துளிகள் வானத்தை தொடும் அளவுக்கு மேலே பறக்கின்றன. அதனால் தான் இதை இடி போல் முழங்கும் புகை என்று சொல்கிறார்கள். அருவி அருகே நிற்கும் போது நம்மை நனைத்துவிடும் அளவுக்கு நீர்த்துளிகள் பறக்கும். வானவில் பல நேரங்களில் அந்த நீர்மூட்டத்தில் அழகான வானவில் தெரியும். ஒரே இடத்தில் இரட்டை வானவில் கூட பார்க்கலாம். அது மறக்க முடியாத அனுபவம். சுற்றுலா செயல்கள். சுற்றுலா நடவடிக்கைகள். விக்டோரியா அருவியை பார்க்கும் அனுபவம் மட்டும் அல்ல, அங்கு பல அட்வென்ச்சர் செயல்கள் உள்ளன. பஞ்சி ஜம்பிங். 111 மீட்டர் உயரத்தில் இருந்து சாம்பிசி ஆற்றின் மேல் பாய்வது இதய துடிப்பை அதிகரிக்கும் அனுபவம். ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். ஆற்றின் சீற்றத்தோடு செல்லும் படகு சவாரி. ஹெலிகாப்டர் சவாரி. அருவியின் முழு தோற்றத்தையும் மேலிருந்து காணும் வாய்ப்பு. டெவல் எஸ் பூல். அருவியின் விளிம்பில் இயற்கையாக உருவான சிறிய குளம். அங்கே குளிப்பது உலகின் மிக ஆபத்தான, அதே நேரத்தில் மிக அற்புதமான அனுபவங்களில் ஒன்று. பயணம் செய்ய சிறந்த காலம். பெஸ்ட் டைம் டு விசிட். விக்டோரியா அருவியை பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பார்க்கும் போது மழைக்காலத்துக்கு பிறகு நீர்ப்பெருக்கில் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை நீர் ஓட்டம் குறைவாக இருக்கும். அப்போது டெவல் எஸ் பூல் குளத்தில் குளிக்க முடியும். முடிவு. அவுட்ரோ. நண்பர்களே, விக்டோரியா அருவி ஒரு சாதாரண சுற்றுலா இடமல்ல, அது இயற்கையின் வல்லமைக்கு ஒரு சான்று. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இங்கே நின்று கொண்டிருக்கும் போது மனிதன் எவ்வளவு சிறியவன், இயற்கை எவ்வளவு பெரியது என்பதை உணர்கிறோம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக விக்டோரியா அருவியை பார்க்கச் செல்லுங்கள். வலது நோக்கி காட்டும் விரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சூப்பர் பண்ணுங்க, காமெண்ட் பேச்சு வடிவ பலூன் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மணி பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. கூப்பிய கைகள். அடுத்த vlog லில் சந்திப்போம். GM உடன் பயணம் ஒளிரும் நட்சத்திரம்.